பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உலக மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் பெண்கள் அனைத்து உரிமைகள் நலன்கள் பெற பயணிப்போம் என முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஈரோட்டில் உள்ள உணவகம் ஒன்று பெண்களுக்கு உணவு இலவசம் என அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் 24 வயதுடைய பெண். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. கணவர் சென்னையில் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். சம்பவத்தன்று இவர் வீட்டில் உள்ள குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்தார். இதை அதே பகுதியை சேர்ந்த 16 வயதுடைய +1 மாணவன் மறைந்திருந்து பார்த்ததோடு அதனை தனது செல்போனில் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளான். பின்னர் அந்த வீடியோவை அப்பெண்ணிடம் காண்பித்து தனது ஆசைக்கும் தனது நண்பர்களின் ஆசைக்கும் இணங்க வேண்டும், இதற்கு மறுத்தால் இந்த வீடியோவை சமூக வலைத்தளத்தில் பரப்பிவிடுவேன், மேலும் இது பற்றி வெளியே சொன்னால் உன்னை கொன்று விடுவேன் என்று அந்த பெண்ணை மாணவன் மிரட்டியதாக தெரிகிறது. இது குறித்து அந்த பெண் கணவரிடமும் உறவினர்களிடமும் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் சம்பந்தப்பட்ட அந்த மாணவனை கண்டித்துள்ளனர். இருப்பினும் அந்த மாணவன் இளம்பெண் குறித்து தவறாக கடிதம் ஒன்றை எழுதியுள்ளான். மேலும் அதை சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்து உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று அப்பெண்ணிடம் கூறி மீண்டும் அவரை மிரட்டியுள்ளான். இது குறித்து அந்த பெண் திருக்கோவிலூர் மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவனை தேடி வருகின்றனர். இது பற்றி அறிந்த அம்மாணவனின் தந்தை கோவிந்தன் என்பவர் ஆத்திரத்தில் மாணவன் எழுதிய அந்த கடிதத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இது குறித்து அறிந்ததும் திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி மற்றும் போலீசார் கோவிந்தன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி இன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈஷா யோகா மையத்தில் இன்று கோலாகலம். மகா சிவராத்திரி விழாவில் துணை ஜனாதிபதி கவர்னர்கள் பங்கேற்க உள்ளனர். இன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரசிகர்களிடையே எழுந்த சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த நயன்தாரா. நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் இருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். குஜராத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு போதை மருந்து சப்ளை. குஜராத் சென்று தமிழ்நாடு போலீசார் அதிரடி சோதனை. 2024-25 கல்வியாண்டுக்கான டிரான்செட் நுழைவுத் தேர்வு நாளை நடக்கிறது. சீட்டா நுழைவுத் தேர்வு வருகிற 10ஆம் தேதியும் நடைபெறுகிறது. தேர்வு தொடர்பாக சந்தேகங்கள் இருந்தால் மாணவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள நுழைவுத் தேர்வு மையத்திற்கு நேரில் அணுகலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மேலும் 042232358314 அல்லது 22358289 என்ற எண்ணுக்கோ தொடர்பு கொள்ளலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. உலகை இயக்கும் பெண்களை போற்றும் வகையில் மார்ச் 8ஆம் தேதியான இன்று சர்வதேச பெண்கள் தினம் உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொது நூலகங்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் புத்தகங்கள் கொள்முதல் பள்ளி கல்வித்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார். குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பலாத்காரம். வீடியோ எடுத்து இளம் பெண்ணை மிரட்டிய கம்ப்யூட்டர் நிறுவன ஊழியர். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி தர்மசாலாவில் வியாழக்கிழமை தொடங்கியது. முதல் நாள் அன்று 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் இந்தியாவின் குல்தீப் யாதவ். இந்த சக்சஸ்க்கு பந்து வீச்சில் தான் பெற்ற பக்குவம் தான் காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 5ஆம் தேதியிலிருந்தே உயர்ந்து கொண்டே செல்கிறது. 5ஆம் தேதி சவரனுக்கு ₹680, 6ஆம் தேதி ₹200, நேற்று ₹400 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை மேலும் உயர்ந்துள்ளது. தங்கம் கிராமுக்கு ₹15 உயர்ந்து ஒரு கிராம் 6105க்கும், சவரனுக்கு ₹120 உயர்ந்து ஒரு சவரன் ₹48,840க்கும் விற்பனையாகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.